லேர்ன் அண்ட் ஏர்ன்னு சொல்லுவாங்க. அந்த லேர்ன்ல பார்த்தீங்கன்னா எல்லை விட்டுட்டு பாருங்க ஏர்ன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, லேர்ன் பண்ணினால் அதில் உள்ளடக்கம் தான் ஏர்ன். தீபாவளி டயத்தில் நம்மளுடைய அன்றாட உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், விசேஷ காலத்தில் வாங்கக்கூடிய, முக்கியத்துவம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட சில ஸ்டாக்குகள் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இப்போ 1226.65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜப்பான் மார்க்கெட்டு முந்தா நாள் கிட்டத்தட்ட 4% இறங்குமுகமாக இருந்தது. நேற்று கொஞ்சம் சற்று ஏறி இருக்கிறது. இது ஒரு கன்சல்டேட் பேஸில் இருக்கு. இதனுடைய முன்னேற்றம் அல்லது சரிவாங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். எல்லாமே இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. இண்டெக்ஸ் ஏறின அளவுக்கு அந்த ஸ்டாக்குகள் அப்படியே சிரஞ்சீவிகளாக இருக்கு. இந்த மார்கன் டயல்னு சொல்லுவாங்களே, என்று மாறாத இளமையுடன் இருக்கிற ஸ்டாக்ஸ். இது என்ன காரணம்? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல இப்போ இருக்க ரீசெண்ட் அப்டேட்ஸை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவின் சார். நீங்க ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட் இல்லாம வேற என்னென்ன அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பொதுவாக வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்கா பல்வேறு துறைகளில் முதலீடு செய்து அது வருவாய் ஈட்டக்கூடியது தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம வெல்த் மேனேஜ்மெண்ட்னு என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்றேன். இப்போ பங்கு வர்த்தகம் தான் ஒரு முதலீடு அப்படிங்கிறத விட்டுட்டு நிறைய மற்றும் சில முதலீட்டுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற இடம் இருக்குது. பாண்டு மார்க்கெட் இருக்குது, கரன்சி மார்க்கெட் இருக்குது, தங்கத்தில் முதலீடு செய்யலாம். இது மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இது குறித்து ஆலோசனை வேணும்னாலும் நீங்களே தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்போ ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வாலட்டைலா இருக்குங்க சார். எப்போ வேணாலும் டக்குன்னு கொஞ்சம் பயங்கரமா ஏறுது, பயங்கரமா இறங்குது. ஸோ இந்த டைம்ல ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு ரிஸ்க் ரிவார்டு மெத்தட் ஒன்று சொல்லுங்க சார். மார்க்கெட் ஏறிடுது, என்ன பண்றது, இப்போ போய் வாங்கினா இறங்கிடுச்சுன்னா என்ன பண்றது, லாஸ் உரிமை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். நாம் நினைக்க மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, சரி இப்போ வாங்கிட்டோம் என்ன செய்யலானாலும் அதுக்கு சில டெக்னிக்கலில் சில விஷயங்கள் இருக்குது. அப்போது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேர்ன் அண்ட் ஏர்ன்னு சொல்லுவாங்க. அந்த லேர்னில் பார்த்தீங்கன்னா எல்லை விட்டுட்டு பாருங்கள் ஏர்ன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, லேர்ன் பண்ணினால் அதில் உள்ளடக்கம் தான் ஏர்ன். ஸோ லேர்ன் அண்ட் ஏர்ன். அப்போ நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டது இதில் பயன்படும். இந்த வியாபாரத்தில் இல்லை, எந்த வியாபாரத்திலுமே முறையாக அதனுடைய நேர்த்தியாக தெரிஞ்சு கொண்டு ஈடுபடுவது என்பது ஒரு ஆரோக்கியமானது. அது லாபத்தை எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு ரொம்ப ஹையில் இருக்குது. இப்போ போய் முதலீடு செய்யவோ அல்லது வர்த்தகம் செய்யவோ இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டா ட்ரிக் ஆகிடுது. ட்ரிக் ஆனதுக்கப்புறம் அல்லது ஸ்கிப் ஆகிடுது. சரி, ஸ்கிப் ஆகுதுன்னு சொல்லி அதை மாடிஃபை பண்ணி கவர் பண்ணிட்டோம்னா அதிக நஷ்டத்தை கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு உடனே திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகுது. இப்போ மார்க்கெட்டு கிரீட் ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. பதட்டமான ஒரு சூழ்நிலையில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு லெவலில் இருக்குது. இது இந்த டெக்னிக்கலாக பார்த்தா அதனுடைய சாராம்சங்கள், அதனுடைய போக்கை நம்ம ஈஸியாக கணிக்கலாம். அப்போது இம்மிடியட்டாக இப்போ இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. இப்போத்த ட்ரெண்டு 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஒன்று, நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயோ அல்லது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயோ அல்லது ஈக்விட்டிலேயோ எதையாவது முதலீடு செஞ்சு வர்த்தகம் செய்யணுங்கிற போது ரிஸ்க் ரிவார்டு ஜாஸ்தி. சரி, வேறு என்ன தான் சார் பண்ணுறது? இப்போது ஏதோ ஒன்று நம்ம ஒரு வர்த்தகத்தில் வியாபார ரீதியாக ஏதோ ஒரு 2 லாபம் பார்க்கறதுக்கு ஏதாவது 2 விஷயங்கள் வேணுமே அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வாரத்துக்கு குறைஞ்சது 2 IPO வெளியிடுறாங்க. இந்த IPO பியூர்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் லாட்ரி மெத்தடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேன் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒதுக்கீடு. இதில் முறையாக யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை லாட் போட்டாலும் எத்தனை போட்டாலும் லாட் பேசிஸ், தட் இஸ் பேன் பேசிஸில் தான் உங்களுக்கு இப்போ தற்சமயம் அலாட்மெண்ட்டு வருது. அப்போ இதை எப்படி செய்யணும்? உடனடியாக நமக்கு பணம் வேணும்னாலும் ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு இப்போ இந்த க்ளோசர் டேட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு லிஸ்ட் ஆகிடுறது. லிஸ்ட் ஆன அன்றைக்கி இப்போ இதுவரையிலையும் வந்தது எதுவுமே சமீப காலத்தில் இந்த ஒரு மாதத்தளவில் பார்த்தா எல்லா பங்குகளுமே லிஸ்ட் ஆன உடனே குறைஞ்சது ஒரு 10% 30%, 50%லாம் ஏறுறது. அப்போ நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து நமக்கு அந்த ஒதுக்கீடு கிடைத்தால் IPO மூலமாக
லிஸ்ட் ஆன இன்னைக்கு நம்ம ஒரு 10% அல்லது 12% நமக்கு போதுமான லாபத்தை நிர்ணயம் செய்து விற்று வெளியில் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு. இது எவ்வளவு நாளைக்கு ஆகும் அப்படின்றால் இப்போதே ட்ரெண்டு இது ஓரளவுக்கு சக்சஸாக இருந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு IPO சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் கிரைசிஸ், இப்போ மார்க்கெட்டு பதட்டமான சூழ்நிலையில இறங்குறதா இந்த மாதிரி சூழ்நிலை லிஸ்ட் ஆன இன்னைக்கு டிஸ்கவுண்ட் ஆனாலும் ஆகலாம். பட் நாம பாசிட்டிவா நினைக்கிறோம், நாம விண்ணப்பிக்கிறோம், நமக்கு கிடைச்சதுன்னா அந்த ஒரு 10%, 8% நம்ம வந்து அது வெளியில் வந்துக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. அதனால் ஈக்விட்டி மார்க்கெட்லேயோ அல்லது மற்ற இதுலேயும் நீங்கள் செய்கிறதுக்கு இது கொஞ்சம் சுலபமாக இருக்குங்கிறது என்னுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு மாற்று வழின்னு சொல்கிறேன். பட் நீங்கள் அது மாதிரியா கிரே மார்க்கெட்லாம் பார்த்துட்டு நீங்கள் மாதிரியா விண்ணப்பிச்சு அதுக்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். சார், நீங்கள் IPO பற்றி இப்போ சொன்னீங்க. ஸோ இப்போ IPOவில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அது ஹிண்டாய். ஸோ ஹிண்டாயை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்க சார்? ஹிண்டாய் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஏற்கனவே நல்ல பிரபலமான ஒரு ஆட்டோ செக்டார். இப்போது ஹிண்டாய் இன்னும் அஃபிஷியலாக ப்ரைஸ் பேண்டு அந்த டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலை. பண்ணினாலும் தொலைநோக்கு பார்வையில் அது ஒரு நல்ல நிறுவனம். எப்படி நம்ம மாருதி இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, ஹீரோ மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ மாதிரி கார் முன்னணி நிறுவனம். அதில் வந்து பார்க்குறீங்கன்னாக்கா நீங்கள் குறுகிய காலத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் பண்ணிட்டு வரலாம். தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் முதலீடுக்கான பார்வையிலையும் அதை நீங்கள் ஓரளவுக்கு சிறந்த துறை என்பது என்னுடைய கருத்து. பட் அதனுடைய ப்ரைஸ் பேண்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அப்போதைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து விண்ணப்பிப்பதும் அதை வைத்துக் கொள்வதும் விற்பதும் உங்களை சார்ந்தது. சார், அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா தீபாவளி தான். ஸோ இந்த தீபாவளி அப்படின்னாலே கிராக்கர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும். ஸோ அந்த கிராக்கர்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நல்லா வெடிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது என்னென்ன, அதே மாதிரி வெடிக்கிற மாதிரி வந்து நவுத்து போகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்குல்ல சார். ஸோ அதெல்லாம் என்னென்னா உங்களோட ஒப்பீனியனில்? உங்களுடைய கேள்வியிலே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. தீபாவளினாலே ஒரு சந்தோஷத்தில் கொண்டாடுற ஒரு பண்டிகை தான். தீபாவளிக்கு பட்டாசு மட்டும் நம்ம வாங்குறது கிடையாது. பட்டாசு வாங்குகிறோம், துணி வாங்குகிறோம், புதுதாக ஒரு 2 வீலர் வாங்குகிறோம், இல்லை கார் வாங்குகிறோம், இல்லை தங்கத்தில் ஆபரணங்கள் வாங்குகிறோம். அப்படி பார்க்குற போது ஜென்ரலாக கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி டயத்தில் நம்மளுடைய அன்றாட உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், விசேஷ காலத்தில் வாங்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட சில ஸ்டாக்குகள் ஏறிக்கிட்டு இருக்கு. அதில் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ செக்டரில் எடுத்துகிட்டிங்கன்னா ஹீரோ மோட்டார் ஒன்று, ரெண்டாவது டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ செக்டாரில் ஓரளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த துறையில் டெக்னிக்கலாக நீங்கள் முடிவு செஞ்சு உங்களுடைய பொருளாதார நிபுணரையும் கேட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது பண்ணி தீபாவளிக்கு ஒரு 2 நாள் முன்னால் வேறு எதுக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு நம்ம எதிர்பார்த்த லாபம் வந்தால் விற்றுட்டு தீபாவளியை மகிழ்ச்சியாகவும் கொண்டாடலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டைட்டன் கோல்டு சம்மந்தப்பட்டது, தங்கமயில் கோல்டு சம்மந்தப்பட்டது, கல்யாண் ஜுவல்லரி இப்போ நல்லாவே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 700 ரூபாய் டச் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கன்சல்டேஷனில் இருக்குது. தங்கமயில் நல்லாயிருக்கும். அதேமாரி பஜாஜ் ஃபைனான்சர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அவசரத்துக்கு தீபாவளி கொடுத்து செலவுக்கு மேலே கூடுதலாக பண்ணணுன்னா ஃபிட் சர்வீஸ் கார்டும் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதனால் அதனுடைய வர்த்தகங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது எம்என்டம்மில் என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு செய்தி ஒன்று படித்தேன். அந்த படித்ததில் எஸ்கோடா கார் நிறுவனத்துடன் மகேந்திரன் சேர்ந்து சில புதிய தயாரிப்புகளும் தன்னுடைய கார் நிறுவனத்தினுடைய விரிவாக்கம் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். பட் ஒன்றும் அஃபிஷியலாக அந்த செய்திகள் எதுவும் வரல. பட் அதனால் வந்து நியூஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா எம்என்டமுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதேமாரி இன்ஃபோசிஸ் யூஸ்வலாகவே இப்போ ரிசல்ட் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் 10th இன்னைக்கு டிசிஎஸ் ரிசல்ட் வருது. டிசிஎஸ் ஓட்டின மாதிரியே உங்களுக்கு ஐசிஐசி இந்த லீடிங் ரிசல்ட் எல்லாமே இந்த அக்டோபர் 25 மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். லீடிங்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்களுடைய இதெல்லாம் நம்மளுடைய சந்தையின் போக்கு அதுதான் தீர்மானிக்கும். அதனால் இன்ஃபோசிஸ் எனக்கு கண்ணோட்டத்தில் கொஞ்சம் சிறந்த ஸ்டாக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ நான் சொன்ன ஸ்டாக் எதுவுமே உங்களை வந்து நான் பரிந்துரை செய்யலை. என்னுடைய கண்ணோட்டத்தில் இதெல்லாம் தீபாவளிக்கு உகந்த ஸ்டாக்குகள். மேலும் இன்னொரு ஸ்டாக்கும் சொல்லலாம், கனரா பேங்க் இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி ஒரு 111 ரூபா ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் முதலீட்டுக்காகவும் பண்ணலாம், இல்லை வர்த்தக அடிப்படையிலையும் அதனுடைய டெக்னிக்கல் சாராம்சங்கள்லாம் பார்த்துட்டு பரிசீலனை செய்யலாம். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெக்னிக்கலை நீங்கள் ஆராய்ஞ்சு சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இதை பார்த்து உங்கள் ஃபினான்ஸ் செக்ரட்டரிஸ் கேட்டுட்டு முடிவு செய்யுங்க. நான் என்னுடைய கருத்தை தான் சொல்லியிருக்கேனே தவிர யாருக்கும் வாங்க சொல்லி நான் பரிந்துரை செய்யலை. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அக்டோபர் 10 ஐசிஐசி டிசிஎஸோட செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டார்
இருக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேசிஸ்ல ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் வந்துட்டு சொல்லுங்க சார். அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிரானுல்ஸ்னு ஒரு ஸ்டாக்கு, ஃபார்மா செக்டார் ஸ்டாக்கு. எப்பவுமே எவர் கிரீன் செக்டார்னு அடிக்கடி சொல்லிருக்கேன், இப்பவும் சொல்ல ஆசைப்படுறேன். ஃபார்மா செக்டார் அண்ட் FMCG செக்டார் எப்பவுமே எவர் கிரீன் செக்டார்னு சொல்லுவோம். அப்போ கிரானுல்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸில் கிட்டத்தட்ட 700 ரூபா பக்கம் இருந்து அது நல்ல ஸ்லாஷ் ஆகி கீழே வந்து 16-17% முடிஞ்சு இப்போ கன்சால்டேஷன் பேஸில் இருக்கு. நல்ல ஒரு நிறுவனம். அதனுடைய PE பார்த்தீங்கன்னா இப்போ 28.54 தான் இருக்கு. ஸோ ஆவரேஜ் PE தட் இஸ் ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபேர் வேல்யூ அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி கணிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அல்லது ட்ரேடிங்காக இருந்தாலும் நம்ம அதனுடைய PE பார்த்து தான் பண்ணணும். இப்போ ஒரு PE அடிப்படையாக பார்க்குற போது இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. குட் குவாலிட்டி கம்பெனி, பேசிஸ் லாங் டேர்ம் அண்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இதனுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரில் 35th ஆஃப் 192 ஃபார்மா கம்பெனிஸில் இது 35th பிளேஸில் இருக்குது. இது ஃபார்மா ட்ரக் கம்பெனி. ப்ரொமோட்டர்ஸ் இதில் 38.87% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 9.16% வச்சிருக்காங்க. FIIஸ்ன்னு சொல்றவங்க மாதிரி அந்நிய முதலீட்டாளர் 20.34% வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி 4.69 வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டாக் கிரானுல்ஸ். ரெண்டாவது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் இப்போ 1226.65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு செய்தியில் படித்தேன், வணிக செய்திகளில் ஒரு முன்னணி நிறுவனம், தட் இஸ் இந்த ரேட்டிங் ஏஜென்சி, ஒரு முன்னணி நிறுவனம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, இது 1375 இருந்து அதனுடைய நிலைப்பாடை உயர்த்தி சொல்லியிருக்காங்க, 1450ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு பகுப்பாய்வு செய்து தான் சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 951.40 52 வீக்ஸ் லோ. இயர் ஹை பார்த்தீங்கன்னா 1334.25. இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறது 1266.5. இதனுடைய குவார்டர் ரிசல்ட்டு கடந்த கால குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் சிறப்பாக அமையும் பட்சத்தில் இது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெக்னிக்கல் வியூவில் என்னுடைய வியூ ஒன்று. இதனுடைய CAGR பார்த்தீங்கன்னாக்கா 22.7% உயர்ந்திருக்கு. அடுத்தது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், இது 3. இது என்ன கேட்டிங்கன்னா இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன கேட்டிங்கனாக்கா இது ஒரு பவர் ஜென்ரேஷன் செக்டார். இது 52 வீக் ஹை 448.45, லோ 227.75. இப்போ இது 440.10 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றுக்கோ முந்தானாலோ இது ஹையர் ஹையை டச் பண்ணியிருக்கு. இதனுடைய ரெசிஸ்டன்ஸுங்கிறது டெக்னிக்கலாக பார்த்தா 454.20. நான் எப்பவுமே இந்த கான் மெத்தேடுங்கிறது தான் ஃபாலோ பண்ணுவேன். அதன் அடிப்படையில் பார்க்குற போது 454.20 காமிக்கிறது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 467.75 இதில் வந்து காமிக்கிறது. இது வந்து இந்த நான் பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் வியூ. ரெண்டாவது எபோவ் 200 EMAக்கு மேலே இருக்குது. எபோவ் 200 EMAங்கிறது 359.90 தான் 200 EMA. எபோவ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிறதுனால இது புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது எஸ் ஆஃப் நவ். ரெண்டாவது பிலோ அட்ராக்டிவ் ப்ரைஸு கீழே இருக்குது. அட்ராக்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே போயிட்டு அந்த டெக்னிக்கல் போய் பார்த்தோம்னாக்கா அட்ராக்டிவ், ஆவரேஜ், எக்ஸ்பென்சிவ் இப்படின்லாம் இருக்கும். அதை பார்க்குற போது இது பிலோ அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக நான் வந்து கருதுகிறேன் இதில். ரெண்டாவது இதில் இன்னொரு செய்தி என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொபோசல் இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன். NTPC கிரீன்னு சொல்லி ஒரு IPO சப்சிடரி ஒரு IPO ரிலீஸ் பண்ணுற மாதிரி கேள்வி. அப்படி பண்ணுற போது NTPC ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் 10% ஆஃப் இஷ்யூ சைஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் NTPC ஷேர் ஹோல்டர்ஸ் இன் நவம்பர் 2024 அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். பட் ஒன்றும் அஃபிஷியலாக அது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் அது உறுதிப்படுத்திக்கலாம். அதனால் NTPCக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தொலைநோக்கு பார்வையில் NTPC ஒரு சிறந்த ஒரு ஸ்டாக்குன்றது என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் நினைக்கிறேன். சார் அதே மாதிரி நேற்றுக்கு டேவோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு பயங்கர ஒரு டவுன்ஃபாலை பார்த்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுங்க சார்? ஜென்ரலாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிம்பாங்க ஒன்று. ரெண்டாவது எல்லா மார்க்கெட் இண்டெக்ஸுமே சர்ஜிங் இன் ஹையர் லெவல். மூணாவது ஜப்பானில் தேர்தலுக்கு அப்புறம் புதிய பிரதமர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவருடைய கண்ணோட்டத்தில் பங்குச்சந்தை எப்படி இருக்குங்கிறது இனிமேல் தான் தெரியும். ரெண்டாவது ஜப்பான் மார்க்கெட்டு முந்தா நாள் கிட்டத்தட்ட 4% இறங்குமுகமாக இருந்தது. நேற்று கொஞ்சம் சற்று ஏறி இருக்கிறது. இது ஒரு கன்சால்டேட் பேஸில் இருக்குது. இதனுடைய முன்னேற்றம் அல்லது சரிவாங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். அதுக்கப்புறம் சைனாவில் ஸ்டிமுலஸ் பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம ஸ்டிமுலஸ் பேக் அறிவிச்சு பண்ணோம்னா அங்களுடைய சில சலுகைகள் இருக்கும்னு நினச்சிட்டு
முதலீட்டாளர்கள், அந்நிய முதலீட்டாளர்கள் அந்தந்த நாட்டில் இருந்து சைனாவை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கூட செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கலாம். இது பல்வேறு காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது, நம்ம நிஃப்டியை பொறுத்தவரையிலையும் RSI 80 கிட்ட ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஸ்டாக்கு அல்லது ஒரு இண்டெக்ஸ் பேசிஸ் எது பார்த்தாலும் இந்த 80ங்கிறது ரொம்ப அப்நார்மல் ஸ்டேஜ். 80ங்கிறது ஆக்சுவலாக செல்லிங் ஜோன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே வந்து அது செல்லிங் ஜோன் வந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே வந்தாங்கன்னா பையிங் ஜோன்னு கேட்பாங்க. அப்போது அந்த லெவலில் இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டிங் சம் கரெக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் புக்கிங். இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, மார்க்கெட்டுடைய மூடு செல்லிங் அண்ட் ரைஸ். மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் மூட் இருக்குது. செல்லிங் அண்ட் ரைஸ் ஒன்று இருக்குது, பை அண்ட் டிப்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இப்போ பொறுத்தவரையிலையும் கிராஷ்னு நாம் நினைக்க வேண்டாம். ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம், அல்லது ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனால் இருக்கலாம், அல்லது சைனானுடைய ஸ்டிமுலஸ் பேக்னால இருக்கலாம். இப்போதைக்கு என்னுடைய கருத்து, நான் வந்து கான் இப்போ சொன்னேன் கான் மெத்தட் படி பார்த்தோம்னா அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா அதனுடைய புள்ளி விவரங்கள் இப்போ நிஃப்டி 25,796 நேற்றுக்கு வர்த்தகம் முடிஞ்சிருக்கு. இது 25,800க்கு மேலே போச்சுன்னா அடுத்தது 25,827, 25,867 மேல் போனால் கீழே பிரேக் ஆச்சுன்னா 25,760 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது 25,733, 25,692, 25,652 இந்த அளவில் வந்து வர்த்தகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நிஃப்டி 50ல் வர்த்தகம் செய்ய முடியாது. நிஃப்டி 50ங்கிறது ஸ்டாக்குகளுடைய பங்களிப்பு. ஸ்டாக்குகள் எப்படி வந்து அதனுடைய நிலைப்பாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நிஃப்டினுடைய 50 வந்து கான் ஆங்கிளில் பார்த்தா இந்த மாதிரியான இது டெக்னிக்கல் சொல்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். நேற்று இன்னைக்கு நமக்கு தட் இஸ் விடுமுறையாக இருந்தனால இதனுடைய ஏற்ற இறக்கம், இதனுடைய தாக்கம் வியாழக்கிழமைக்கு நம்மளுடைய பங்கு வர்த்தகத்தில் கண்டிப்பாக பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் இப்போ செப்டம்பர் 2024 நம்ம எடுத்துக்கலாம் சார். இங்கிருந்து ஒரு 10 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா செப்டம்பர் 2014. ஸோ அப்போ இருந்த ஸ்டாக்ஸுக்கும் இப்போ இருக்க ஸ்டாக்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் வந்திருக்குங்க சார். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸோட நிலவரம்லாம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஒரு 10 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு அந்த சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு நம்ம 10 இயர்ஸ் சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது இப்போ எப்படிங்க சார் பண்ணிட்டு இருக்கு? நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 2014 செப்டம்பரில் 16,350.95 இருந்தது. இப்போ நேற்றைய முடிவில் 52,922.60 கிட்டத்தட்ட 3.5 மடங்கு இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்லாம் ஏறி இருக்கா? ஒரு 2 நிமிஷத்துல சுருக்கமாக அதை சொல்றேன் பாருங்களேன். எஸ் பேங்க் அன்று 696.85, இன்று 22.42. பேங்க் ஆஃப் இந்தியா அன்று 133.50, இன்று 110.89. சவுத் இந்தியன் பேங்க் 30.90 அன்று, இன்று 24.53. பிஎன்பி அன்று 127.90, 165.21 இன்று. கர்நாடகா பேங்க் அன்று 113.10, இன்று 239.48. கனரா பேங்க் அன்று மீன்ஸ் செப்டம்பர் 14 252.60, இப்போ நேற்றுக்கு அளவில் 110.49. டிசிபின்னு ஒரு பேங்க் அது 126.30, இன்னைக்கு 121.30. இதில் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. இண்டெக்ஸ் ஏறின அளவுக்கு அந்த ஸ்டாக்குகள் அப்படியே சிரஞ்சீவிகளாக இருக்குது. இந்த மார்கன்டாயல்னு சொல்லுவாங்கள்ல, என்று மாறாத இளமையுடன் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது. என்ன காரணம்? அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதில் முதலீடு செய்தவர்களுக்கு பெரிய பலன்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் குறைவு. ஒன்றா இது ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம், அல்லது இதனுடைய வளர்ச்சி விகிதம் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கலாம். 2. 3வது, இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம பண்ணிட்டு வளர்ச்சி இருக்குமா இருக்காதாங்கிறத விட இதனுடைய நிலைப்பாடு, இதனுடைய ஸ்திரத்தன்மை, இதனுடைய எதிர்கால தட் இஸ் பொட்டென்ஷியல் ஈல்டு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். அப்படி பார்க்குற போது ஸ்டேட் பேங்க் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டேட் பேங்க் அப்போ 228.35 பைசா இருந்திருக்கு. இப்போ ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டா 902 ரூபா சம்திங் போயிருக்கு. இப்போ 796.65 பைசா இருக்குது. அதனால் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குற போது இந்த நிஃப்டி பேங்கினுடைய கண்ணோட்டத்தில் கனரா பேங்க்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கனால இப்போ 110 400 ரூபா போயிட்டு தான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதனால் வங்கித்துறைன்னு பார்க்குற போது கொஞ்சம் பிஇயும் கம்மியாக இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க், கனரா பேங்க் முதலீட்டுக்கு உரிய பங்காக பரிசீலனை செய்யலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதுதான் சாராம்சம் சொல்றது, ரெக்கார்ட் டேட்டா சொல்றது இதுதான் சார். அதாவது இந்த ஸ்டாக் வேல்யூ சொல்றாங்களா சார், பிஇ பெர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிஇ அப்படின்னா என்னதுங்க சார்? சார், ஒரு ஸ்டாக் வேல்யூ ஆஸ் பர் பிஇன்னு சொல்லுவாங்க, பர் ஈக்விட்டி. இப்போ ஒரு ஸ்டாக் லோ பிஇயா இருந்தால் தட் இஸ் அது அண்டர் வேல்யூடு ஸ்டாக். ஒரு ஆவரேஜ் பிஇயா இருந்தால் ஃபேர்லி வேல்யூடு ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஹை பிஇயா இருந்ததுன்னா
அது ஓவர் வீல்டு ஆன் growth ஸ்டாக், ஓவர் வேல்யூடு ஆன் growth ஸ்டாக்னு சொல்லுவாங்க. நம்ம முதலீட்டாளர்கள் இதனுடைய நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸை ரீபேலன்சிங் பண்ணிக்கலாம். பங்கு வர்த்தகத்தை பொறுத்தவரையிலும் டெக்னிக்கல் பார்க்கணும், ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் என்பது முதலீட்டுக்கு பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வங்கித்துறை சார்ந்த பட்டுங்கள் சில பங்குகள் 10 வருஷம் முன்னாடி இருந்ததே தான் இப்போ இருக்குது, அதோட சிலது குறைஞ்சும் இருக்குது. அப்போது அந்த டயத்தில் அது வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருந்ததுன்னா அதை மாற்றி அமைச்சிருந்துருக்கலாமே. நான் எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு கேட்டாலாம், முதலீடு என்பது வாங்கி போட்டுட்டு பேசாமல் அப்படியே இருக்கக்கூடாது. அப்பப்போ கண்காணிச்சுக்கணும் அதனுடைய நிலைப்பாடுகள், அதனுடைய நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள், அதனுடைய லாபம், அதனுடைய டிவிடெண்ட் எல்லாத்தையும் பார்த்து தான் செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு உதாரணத்துக்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறதுக்கு ஒரு ஒப்பிட்டு சொன்னேன். அதனால் பிஇ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓவர் வேல்யூடா, ஃபேர் வேல்யூடா, அண்டர் வேல்யூடா நீங்கள் டிசைட் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரிங் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய முதலீட்டை ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு சிறந்த ஒரு முதலீடு. அதே மாதிரி வர்த்தகம் அப்படின்னு கேட்டால் டெக்னிக்கல் பார்த்துட்டு செய்யறது தான் ஆரோக்கியமானது. சார், ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி. மீண்டும் மட்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.